Good afternoon students. நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸ் பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அது பஃபர் சொல்யூஷன் பார்த்துருந்தோம், பஃபர் ஆக்ஷனு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பஃபர் கெப்பாசிட்டி அண்ட் பஃபர் இண்டெக்ஸு ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்டிங் அசல் பேஸ் ஈக்குவேஷனு இதெல்லாமே பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடியே அயனிக் காமன் அயன் எஃபெக்ட் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா சால்ட் ஹைட்ராலிஸ் அப்படின்ட்டு சால்ட்டு ஹைட்ராலிஸ் ஓகேங்களா. சரி, இப்போ சால்ட் ஹைட்ராலிஸ் பார்க்குறோம். ஸோ அதில் பாருங்கள் ஃபஸ்ட் அதாவது ஒரு ஆசிட்டும் ஒரு பேஸ் ரியாக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா சால்ட் கிடைக்கும். ஒரு ஆசிட்டும் பேஸ் ரியாக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். சால்ட் அண்டு வாட்டர் ஓகேங்களா. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். இந்த ரியாக்ஷன் பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் ஓகேங்களா. இந்த சால்ட்டை அக்வஸ் சொல்யூஷன் கூட மிக்ஸ் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக டிசோஸ்ட் ஆகும். இந்த சால்ட்டு இஸ் ஏ கம்ப்ளீட்லி டிசோஸ்ட் இன் த அக்வஸ் சொல்யூஷன் டு கிவ் த கான்ஸ்டன்ட் அயான்ஸ் ஓகேங்களா. அதாவது ஒரு ஆசிட்டி பேசி மிக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும் ஓகேங்களா. அந்த சால்ட் என்ன ஆகுனா இந்த அக்வஸ் சொல்யூஷனை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகும். டிசோசியேட் ஆகிட்டு அது கான்ஸ்டன்ட் அயான்ஸை கொடுக்கும் ஓகேவா. அதில் இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டிவ் அயான்ஸை வந்து பார்த்தோன்னா கொடுக்கும் ஓகேங்களா. தி அயான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் இன் த ஹைட்ரேட்டட் இன் வாட்டர். அந்த அயன் என்ன ஆகுனா வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருக்கனால அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ரேட்டட் இன் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாட்டருக்குள்ளே அந்த அயான்ஸ் இருக்கனால அது என்ன சொல்கிறாங்க ஹைட்ரேட்டட் இன் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஒரு சில கேசஸில் வந்து பார்த்தோன்னா இந்த வாட்டரில் வந்து பார்த்தோன்னா இந்த கேட்டியானு இல்லை ஆனியானு இல்லை ரெண்டுமே கூட என்ன ஆகும்னா ரியாக்டிவ் வித் வாட்டர் ரெண்டுமே ஓகேங்களா. ஸோ அந்த சால்ட்டில் இருக்கக்கூடிய கேட்டியானு இல்லை ஆனியானு இல்லை ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும். இந்த ரியாக்ஷன் தான் பேர் சால்ட் ஹைட்ராலிஸ். இந்த ரியாக்ஷன் பேர் சால்ட் ஹைட்ராலிஸ் அப்படின்ட்டு ஓகேவா. இஸ் தி சால்ட் ஹைட்ராலிஸ் இஸ் ரிவர்ஸ் ஆஃப் த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் ஓகேங்களா. அதோட நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் ரிவர்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா சால்ட் ஹைட்ராலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்னா ஸ்ட்ராங் ஆசிட் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஸ்ட்ராங் ஆசிட் அண்டு ஸ்ட்ராங் பேசிஸ். ஸ்ட்ராங் ஆசிட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் சோடியம் ஹைட்ராக்சைடு ஓகே. சரி, ஸ்ட்ராங் பேஸுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு, ஸ்ட்ராங் ஆசிட்டுக்கு நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். நைட்ரிக் ஆசிட் ரெண்டுமே ரியாக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடையாது சோடியம் நைட்ரேட் அப்படிங்கிற சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கிது ஓகேங்களா. இது வாட்டரில் டிசோசியேஷன் ஆகிற மிக்ஸ் பண்ணுறப்ப என்னன்னா இந்த சால்ட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறப்ப என்னாகனா இந்த சால்ட்டு கம்ப்ளீட்டாக டிசோஸ் ஆகிரும். Na+ ஆகும், NO3 ஆகும் மாறிக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வாட்டர் அதேமாதிரி என்ன ஆகுதுன்னா ஸ்மால் எக்ஸ்டென்ட் அது கொஞ்சம் டிசோஷன் ஆகும் ஓகேவா. வாட்டர் எப்படின்னா H+ ஆகும், OH- ஆகும், டிசோஷன் ஆகும் ஓகேங்களா. இங்கே H+ OH- ஆர் சேம், வாட்டர் இஸ் நியூட்ரல். H+ and OH- ஆர் கான்ஸ்டன்ட் இஸ் சேம், ஸோ வாட்டர் இஸ் நியூட்ரல். Here is a NO3+, the NO3- is a base, is a conjugated base of strong acid of nitric acid. It do not react, no tendency of react with H+. ஓகேவா. ஸோ இது என்னன்னா வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண H+ கூட ரியாக்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இல்லை ஓகேங்களா, ரியாக்ட் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Na+ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இஸ் ஏ கான்ஜுகேட்டட் ஆசிட் ஆஃப் strong base of sodium hydroxide. It is do not react with the base NaOH-, do not react with the base of OH- உடையது ரியாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ it means this there is no hydrolysis. So H+ and OH- is a pH is maintained. H+ and OH- case is a pH is maintained. Solution is a neutral. Solution எப்படின்னா நியூட்ரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது இஸ் சால்ட் ஹைட்ராலிஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் அண்டு வீக் ஆசிட். சால்ட் ஹைட்ராலிஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் அண்டு வீக் ஆசிட் ஓகேவா. ஆனியானிக் ஹைட்ராலிஸ் அப்படின்ட்டு ஓகேவா. சரி, ஸ்ட்ராங்கு பேஸுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டாங்க. ஸ்ட்ராங் பேஸு சோடியம் ஹைட்ராக்சைடு, வீக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறாங்க. நமக்கு வாட்டரில் டிசால்வ் அதாவது ரெண்டும் ஒன்றுக்குள்ள மிக்ஸ் பண்ணால் சோடியம் அசிட்டேட்டும் வாட்டரும் கிடைக்கும் ஓகேவா. இந்த சோடியம் அசிட்டேட்டுங்கிறது சால்ட்டு அக்வஸ் சொல்யூஷன் போடுறப்ப கம்ப்ளீட்லி டிசோசியேட்டடு அசிட்டேட் அண்டு Na+ அசிட்டேட் அண்டு Na+ அயான்ஸ். Acetate is a conjugated
base is a of the weak acid of acetic acid. Conjugated base of the weak acid of acetic acid. So it is a tendency of react with the H plus. ஸோ என்னன்னா H ப்ளஸ் கூட எதுனா ரியாக்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அப்போ என்னன்னா react with the H plus to form water and produce the unionized acid. அதாவது வாட்டரில் இருக்கக்கூடிய ஃப்ரம் த வாட்டர், ஓகேவா? இப்போ வாட்டரில் இருக்கக்கூடிய H ப்ளஸ் கூட ரியாக்ட் ஆகிட்டு மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா அன்அயனைஸ்டு ஃபார்ம், ஓகேவா? அன்அயனைஸ்டு ஃபார்ம்னா என்ன ஆகும்னா மறுபடியும் அசிட்டிக் அசிட்டாகவே மறுபடியும் மாறிக்கும். அன்அயனைஸ்டு ஃபார்ம். there is a no such tendency of Na react with OH minus, ஓகேவா? இங்கே இதில் வரக்கூடிய NA வந்து பார்த்தீங்கன்னா OH மைனஸ் கூட ரியாக்ட் ஆகாது. ஆனால் இதில் வரக்கூடிய அசிட்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு என்னென்னா அசிட்டிக் அசிட்டாக மாறும், ஓகேங்களா? சரி, இங்கே ஸோ என்ன வெளியில் அவுட்டரில் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா OH மைனஸ் இருக்குது, அவுட்டரில் OH மைனஸ் இருக்குது. அப்போ OHோட கான்சன்ட்ரேஷன் H ப்ளஸ் விட அதிகமாக இருக்கும். OHோட கான்சன்ட்ரேஷன் H ப்ளஸ் விட இங்கே அதிகமாக இருக்குது. சச் சொல்யூஷன் இஸ் பேசிக் இன் டியூ த ஹைட்ராலிஸ் ஆஃப், ஓகே, பேசிக் OH மைனஸ் வெளியில் இருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. OH மைனஸ் வெளியே இருக்கனால தெர் இஸ் ஏ பேசிக் சொல்யூஷன். அதோட pH இஸ் கிரேட்டர் தென் 7, pH இஸ் கிரேட்டர் தென் 7 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் த ரிலேஷன் between the equilibrium constant of for hydrolysis of reaction, the hydrolysis constant of dissolution of acid, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரிலேஷன், ஓகேங்களா? அது ரிலேஷன் பார்க்குறோம். எதுக்கு ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாருங்கள், the relation between equilibrium constant of equilibrium constant of hydrolysis reaction, hydrolysis constant, dissociation constant of acid, dissociation constant of acid or dissociation constant இருக்கும். அதே மாதிரி is equilibrium constant of hydrolysis reaction, அந்த hydrolysis reaction equilibrium constant இருக்கும். dissociation அந்த weak acid dissociation constant இருக்கும் ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம், ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா அது சால்ட் ஹைட்ராலிஸோட டிசோசியேஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், சால்ட் ஹைட்ராலிஸோட அதனுடைய ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், சால்ட் ஹைட்ராலிஸ் அதனால ஹைட்ராலிஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுது, ஓகேவா? இங்கே வாட்டர் வந்து பார்த்தோன்னா நெக்லிஜிபிள் எஸ் கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் வாட்டரை ஒமிட் பண்ணிடுறாங்க. ப்ரெசன்ஸ் லார்ஜ் எக்ஸஸ் மாலிகுல்ஸ், ஓகேவா? ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்படி இருக்கும், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டிக் ஆசிட், ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது வந்து சால்ட் ஹைட்ராலிசிஸ் எக்ஸ்ட்ரா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் பார்க்குறோம். இது டிசோசியேஷன் ரியாக்ஷன், ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ஹைட்ராலிஸோட கான்ஸ்டன்ட்டு, ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்டோட டிசோசியேஷன் ஆசிட்டோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், டிசோசியேஷன் ஆசிட்டோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டு ரெண்டையுமே ஆட் பண்ணுறாங்க. 1 and 2 ஈக்குவேஷன் 1 2 ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு அசிட்டேட்டு கேன்சல் ஆகிரும், ஓகேவா? அசிட்டிக் ஆசிட் மேலே இருக்க கேன்சல் ஆகிரும், ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னு இருக்குது அப்படின்னா OH மைனஸ் H ப்ளஸ் மட்டும் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ ஒன்றுக்கு ஒன்று இருக்குன்னா ரெசிப்ரோக்கில் எடுத்தோன்னா KH இன்ட்டு KA இஸ் ஈக்குவல் டு H ப்ளஸ் அண்ட் OH மைனஸ் இருக்குது. இது ரெண்டையும் வந்து பார்த்தா எதுக்கிட்ட ஈக்குவல் KWக்கு ஈக்குவல், KWக்கு ஈக்குவல், ஓகே? அப்போ ஹைட்ராலிஸ் அதாவது K வேல்யூ KH வேல்யூஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் degree of hydrolysis and concentration of salt for the equilibrium can be obtained at the case of Ostwald dilution law. இப்போ நம்ம டிகிரி ஆஃப் அதாவது ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் C, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஈக்குலிபிரியம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ளை பண்ணோம். ஆஸ்வால்ட் டைலூஷன் அப்ளை பண்ணோம்னா KH இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர். அதாவது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா பதில் ஹச்ன்னு எடுத்திருக்கோம். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்னா ஆல்ஃபா அதுக்கு பதில் ஹச்ன்னு எடுத்திருக்கோம், ஓகேங்களா? அடுத்தது கான்சன்ட்ரேஷன் C போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படி மென்ஷன் பண்ணுறப்ப நமக்கு எப்படி என்ன ஆகுதா KH இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு சின்னு வருது, ஓகேங்களா? ஸோ கடைசி என்ன இருக்குது இதில் OH மைனஸ் இருக்கனால ரூட் ஆஃப் OH மைனஸ் OH மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KH இன்ட்டு C. இப்போ நம்ம என்னென்னா pH ஆஃப் த சால்ட் சொல்யூஷன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் KA அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிஸ். நம்ம என்ன அந்த சால்ட் சொல்யூஷனோட pH கண்டுபிடிக்கிறோம். சால்ட் சொல்யூஷனோட pH, ஓகேவா? இப்போ pH இஸ் ஈக்குவல் டு POH இஸ் ஈக்குவல் டு 14.
இப்போ நம்ம பிஹெச் சொன்னால் 14 மைனஸ் பிஓஹெச் போடலாம். ஓகேங்களா? பிஹெச்னா 14 மைனஸ் பிஓஹெச் 14 வேல்யூ பிஓஹெச் வந்து பார்த்தீங்கன்னா OH மைனஸ் அந்த OH மைனஸ் கான்ஸ்டன்ட் ரூட் ஆஃப் கேஹெச் இன்ட்டு சி. ஓகேவா? இப்போ ரூட் ஆஃப் கேஹெச் சி நம்ம என்ன பண்ணலாம், ரூட்டுக்கு பதிலாக ஆஃப்னு போடலாம். ரூட்டுக்கு பதிலாக ஆஃப்னு போடலாம். ஸோ ஆஃப்னு போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேஹெச் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கேஹெச் இஸ் ஈக்குவல் டு அங்கே ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க பாயிண்ட்ஸு. இதில் பாருங்கள், ஓகேங்களா? கேஹெச் தான் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, KW டிவைடட் பை KA. KW டிவைடட் பை KA. இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் KW பை KA, KH வரலாம் இல்லை ரூட்டு இங்கே PH is equal 14. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் இங்கே KWன்னா என்ன பண்ணுறோம்னா ஆஃப்னால ரூட் போட்டுக்கணும். 1/2 log KW 1/2 log C கீழே இருக்கிறால் இங்கே மைனஸ் வரும். ஆஃபு log K, ஆஃபு log KA. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா KW வேல்யூ தெரியும் 14. ஓகேவா? KW is 14. அப்போ மைனஸ் 1/2 log KW அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -7. இல்லை அங்கே -7 சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா log KA is equal log PKA அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறோம்னா சால்ட் ஹைட்ராலிஸ் ஆஃப் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட், ஹைட்ராலிஸ் ஆஃப் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்டு வீக் பேஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், சால்ட் ஹைட்ராலிஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்டு வீக் பேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டியானிக் ஹைட்ராலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்ன சொல்லியிருந்தாங்க, ஆனியானிக் ஹைட்ராலிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டியானிக் ஹைட்ராலிஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ். ஸ்ட்ராங் ஆசிட் நம்ம என்ன HCl எடுத்துக்கலாம், வீக் பேஸுக்கு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அம்மோனியம் குளோரைடு சால்ட்டும் வாட்டரும் கிடைக்குது. இந்த அம்மோனியம் குளோரைடு சால்ட்டு கம்ப்ளீட்லி டிசோசியேட்டடு NH4+ அண்டு Cl-. ஓகேவா? அம்மோனியம் அயனம், ஓகேவா, குளோரைடு அயனம் ரெண்டு டிசோஷன் ஆகுது. ஓகேவா? சரி, இப்போ இந்த NH4+ அப்படிங்கிறது என்னென்னா காஞ்சுகேட்டட் ஆசிட் ஆஃப் வீக் பேஸ். ஓகேங்களா? NH4+ங்கிறத பார்த்தீங்கன்னா காஞ்சுகேட்டடு இல்லை ஸ்ட்ராங் காஞ்சுகேட் ஆசிட் ஆஃப் வீக் பேஸோட ஸ்ட்ராங் காஞ்சுகேட் ஆசிட், ஸ்ட்ராங் காஞ்சுகேட் ஆஸ். ஓகேவா? இது வீக் அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோதான் காஞ்சுகேட்டில். ஓகேங்களா? அடுத்தது இதில் NH அது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் டெண்டன்சி ஆஃப் ரியாக்ட் வித் OH ஃப்ரம் வாட்டர். ஓகேவா? அதாவது என்னன்னா இது என்ன அப்படின்னா வாட்டரில் இருந்து OH மைனஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்னவா பாருன்னா அன்அயனைஸ்டு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. அன்அயனைஸ்டு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? இந்த NH4+ இருந்துச்சு இல்லையா, அது என்னதுன்னா வாட்டர் பிரிச்சுன்னா H+ OH- இருக்கும். ஓகேவா? அந்த OH- ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. அப்போ அம்மோனியம் ஹைட்ராக்சைடு கிடச்சதுன்னா மறுபடியும் என்ன மீனிங் அப்படின்னா ரிட்டைன் த அன்அயனைஸ்டு ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம வெளியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா H+ இருக்கும். வெளியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா H+ இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ there is no such tendency of shown by the Cl-. therefore H+ is greater than. அப்போ Cl- வந்து பார்த்தோன்னா அது மாதிரி எது கூட ரியாக்ட் ஆகாது. ஓகேவா? அப்போ இங்கே H+ இங்கே அதிகமாக இருக்கனால, ஓகேங்களா, இது சொல்யூஷன் இஸ் அசிட்டிக். ஓகேங்களா? அப்போ pH அசிட்டிக்னால pH எப்படி இருக்குன்னா -7. pH இஸ் -7. H+ஓட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறதுனால இது அசிட்டிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் இஸ் சால்ட் ஹைட்ராலிஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் ஆசிட்.
weak acid. In case as also we can establish a relation between the KH and KP. ஓகேவா? ஸோ இப்போ KHனா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஹைட்ராலிஸ் பா. இது வந்து பார்த்தீங்கன்னா KPனா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வீக் பேஸ். ஓகேவா? ஸ்ட்ராங் பேஸ். dissociation constant of is a constant of dissociation strong base. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் it is the ionic product of water. Ionic product of water is a constant. Is a constant of ionic product. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் KH value in the terms of degree of dissociation. KH is the value in terms of degree of hydrolysis. Degree of hydrolysis and concentration of salt. So KH is equal to as a degree of dissociation H square into C. H plus. இப்போ நம்ம வெளியில் என்ன இருக்கு அப்படின்னா H plus தான் இருக்குது. இப்போ அதனுடைய pH தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா அதுக்கு அதனுடைய கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா pH கண்டுபிடிக்க முடியும். H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சா தான் என்ன பண்ண முடியும்னா pH கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதனுடைய கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இருந்தது இல்லை. H plus is equal to இல்லை H plus is equal to root of KH into C. ஓகேவா? இப்போ இந்த KH நம்ம எப்படி எழுதலாம்னா KW டிவைடட் பை KPன்னு எழுதலாம். ஓகேங்களா? KW இல்லை இந்த KH இங்கே இருக்கிற இதை வச்சு நம்ம என்ன இல்லை இதை வச்சு நம்ம என்னென்னா எழுதலாம். அதாவது நமக்கு என்ன தேவை அப்படின்னா KH. அப்போ KH அப்போ என்னன்னா இங்கே இருக்கக்கூடியது KW டிவைடட் பை KP. ஓகேவா? இதை அப்படியே வச்சுட்டு இதை கீழே எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? சரி, நமக்கு இந்த மாதிரி வருதா? அப்போ pH is equal to நெகட்டிவ் லாகரிதம் H ப்ளஸ். நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H ப்ளஸ். அப்போ இங்கே நம்ம நெகட்டிவ் லாகரிதம் போடுறோம். ஓகேவா? இப்போ ரூட்டுக்கு பதிலாக காமனாக ஆஃப் போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? அப்போ இதை வந்து தனித்தனியாக எடுத்தோம்னா -1/2 ரூட்டுக்கு பதிலாக 1 இங்கே பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துச்சு. அப்போ மைனஸ் ஆஃப் லாக் KW அண்டு மைனஸ் ஆஃப் லாக் C ப்ளஸ். ஓகேங்களா? சரி, ப்ளஸ் எப்படி வருது அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடுது. ஓகேங்களா? காமனாக இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? மைனஸ் இங்கே ஒரு இதை கீழே இருக்கிறது மேலே வந்தால் ஓகேங்களா மைனஸாக இஸ் ஏ லாகு KP. லாகு KP. ஓகேங்களா? சரி, இதில் pH is equal to அதாவது KW. அதாவது KWனா அதனோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 14. KWவோட வேல்யூ 14. பட் இங்கே ஆஃபுனால 7 எடுத்துக்கிறோம். அப்போனால 7. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே லாகு KP இருக்கா? அப்போ லாகு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது. அப்போ மைனஸ் லாக் இஸ் ஈக்குவல் டு P. அப்போ என்னென்னா இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது, அதனால் மைனஸ் ஆஃப். ஓகேங்களா? மைனஸ் PKP. இங்கே மைனஸ் லாக் ஆஃப் லாக் C. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தோன்னா அதனுடைய ஃபார்முலா அந்த சால்ட் ஹைட்ராலிஸோட pH கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். இட்ஸ் ஹைட்ராலிஸ் ஆஃப் சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ். ஓகேங்களா? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெண்டுமே வீக், ஆசிட்டும் வீக்கு பேஸும் வீக். ஓகே, இதுக்கு பேர் ஹேட்டியானிக் அண்ட் ஆனியானிக் ஹைட்ராலிஸ். ஹேட்டியானிக் அண்ட் ஆனியானிக் ஹைட்ராலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வீக்குன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கலாம். வீக் பேஸு அம்மோனியா ஹைட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரெண்டும் சேர்ந்தால் நமக்கு என்னன்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு அம்மோனியா அசிட்டேட் கிடைக்கும். அம்மோனியம் அசிட்டேட். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தோன்னா சால்ட்டு. அந்த அம்மோனியா அசிட்டேட் வந்து பார்த்தோன்னா சால்ட்டு கம்ப்ளீட்லி டிசோசியேட் ஆகும். எப்படின்னா அசிட்டேட் அண்டு அம்மோனியம் அயனா டிசோசியேட் ஆகுது. அசிட்டேட் அயன் அண்டு அம்மோனியா அயனா டிசோசியேட் ஆகுது. ஓகேங்களா? சரி, இதில் வந்து பார்த்தோன்னா இன்கேஸ் ஆஃப் போத் கேட்டியான் அண்ட் ஆனியான் ஹேவ் ஏ டெண்டன்சி டு ரியாக்ட் வித் வாட்டர். இப்போ ரெண்டுமே மற்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அது ஒன்று மட்டும் ரியாக்ட் ஆகின்னு பார்த்துருப்போம். பட் இங்கே ரெண்டுமே ரியாக்ட் ஆகும். அப்போ ரெண்டுமே ரியாக்ட் ஆக வாட்டர் ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அசிட்டிக் ஆசிட்டாக மாறிக்கும். ஓகேவா? அம்மோனியம் ப்ளஸ் அம்மோனியம் ஹைட்ராக்சைடாக மாறிக்கும். ஓகேவா? இன் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் டிபெண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆசிட் ஆர் பேஸ். ஓகேவா? ஒரு சொல்யூஷன் நேச்சர் வந்து பார்த்தோன்னா எதை டிஃபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆசிட்டு பேஸ் ரெண்டையுமே டிஃபெண்ட் பண்ணி இருக்கும். இங்கே ரெண்டையுமே ப்ரெசென்ட் ஆகுது. இப்போ H ப்ளஸ்ஸும் இருக்குது, OH மைனஸும் இருக்கும். ஓகேவா? அப்போ சப்போஸ் இந்த சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா ஆசிட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தென்
Ka is greater than Kp, then the solution is acidic. Solution is acidic ன்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் அப்படி இருக்கப்போ pH 7க்கு கம்மியாக இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் Ka less than Kp, Ka less than Kp அப்படின்னா OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா எஸ் ஏ பேசிக். ஸோ பேசிக் மீன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் pH 7. பேசிக் மீன்ஸ் கிரேட்டர் தென் pH is 7. 7 விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்கேஸ் Ka and Kp are equal to, Ka and Kp is equal to, then solution is neutral. Then solution is neutral. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர் அதனோட அங்கே இருக்கக்கூடிய இதை பொறுத்து இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஓகேங்களா அதனோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கும், அதோட கான்சன்ட்ரேஷன் பொறுத்து இருக்கும். ஓகேவா? த ரிலேஷன் பிட்வீன் த dissociation constant எது ஆசிட்டோட கான்ஸ்டன்ட், வீக் ஆசிட்டோட கான்ஸ்டன்ட், வீக் பேஸோட கான்ஸ்டன்ட் அண்டு ஹைட்ராலிஸ் கான்ஸ்டன்ட் கிவிங் த எக்ஸ்பிரஷன். ஓகேவா? அப்போ ரெண்டோட இது ஓகேவா? அப்போ நம்ம இது பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா Ka and Kp and KH is equal to Kw. KH is equal to Kw. Okay, in pH of the solution, pH கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் அப்படின்னா pH is equal to half plus 1/2 log K 1/2 pKa minus 1/2 pKp கிடைக்கும். That is a pH of the solution. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கால்குலேட் த டிகிரி ஆஃப் த ஹைட்ராலிஸ் அண்டு ஹைட்ராலிஸ் கான்ஸ்டன்ட். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா pH ஆஃப் 0.1 மோலார் அஸ்டேட் சொல்யூஷன் அண்ட் pKp வேல்யூ அவனே கொடுத்துட்டான். ஓகேவா? ஃபஸ்ட்டுக்கு ஏக்கு கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? டிகிரி ஆஃப் ஹைட்ராலிஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தா டிகிரி ஆஃப் ஹைட்ராலிஸ் அசிட்டேட். ஓகேவா? சோடியம் அசிட்டேட் இஸ் சால்ட் ஆஃப், இது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்டு ஸ்ட்ராங் பேஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா சால்ட் ஹைட்ராலிஸ் ஆஃப் வீக் ஆசிட் அண்டு ஸ்ட்ராங் பேஸ். ஓகேவா? தி சொல்யூஷன் இஸ் அல்கலின் டி த ஹைட்ராலிஸ். ஓகேவா? அப்போ இது என்னன்னா இது மட்டும் என்னென்னா H ப்ளஸ் கூட வாட்டரில் H ப்ளஸ் சேர்ந்து அஸ்டிக் ஆசிட்டாக மாறும். அவுட்ரு என்ன இருக்கணும்னா OH மைனஸ் இருக்கும். அப்போ தட் இஸ் பேசிக் நேச்சர். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம நமக்கு டிகிரி ஆஃப் ஹைட்ராலிஸ்ங்கிறது H. ஓகேவா? அப்போ டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KW டிவைடட் பை Ka இன்ட்டு C. ஓகேவா? KW வேல்யூ வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் KW வேல்யூ 1×10⁻14. Kயோட வேல்யூ அவனே கொடுத்துருக்கான் 4. Kயோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இருந்து எடுத்திருக்கு. இங்கே இல்லை எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. அது PKa வேல்யூ கொடுத்துருக்கான், அதுலேருந்து Ka வேல்யூ எடுத்திருக்காங்க. ஓகேவா? PKa வேல்யூ 4.74. இப்போ நமக்கு PKa is equal to minus log Ka. ஓகேவா? Ka is equal to anti log of minus PKa. anti log எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1.8 × 10⁻5 வருது. ஸோ அதான் வேல்யூ. சியோட வேல்யூ அவனே தெரியும் 0.1 கொடுத்துருக்கான். அப்போ டிகிரி ஆஃப் ஹைட்ராலிஸ் வந்து பார்த்தோன்னா 7.5 × 10⁻5. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஹைட்ராலிஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா KH தான் ஹைட்ராலிஸ் கான்ஸ்டன்ட், வேறு ஒன்றும் இல்லை. KH தான் ஓகேங்களா ஹைட்ராலிஸ் கான்ஸ்டன்ட். இந்த ஹைட்ராலிஸ் கான்ஸ்டன்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். KW டிவைடட் பை KA. ஓகேவா? அப்போ KW நமக்கே தெரியும் வேல்யூ, KA வேல்யூ தெரியும். நமக்கு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஹைட்ராலிஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? தேர்ட் வேல்யூ வந்து பார்த்தோன்னா அந்த pH கேட்குறாங்க. pHங்கிறப்ப அதனுடைய ஃபார்முலா pH is equal to 7 + நமக்கு ஆஃப் PKa ப்ளஸ் ஆஃப் log C. ஓகேவா? PKa வேல்யூ தெரியும் எவ்வளோ அப்படின்னா 4.74. ஓகேவா? log Cயோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா C இந்த கான்ஸ்டன்ட். அப்போ log 1.1 டிவைடட் பை 2. ஓகேவா? எல்லாம் சிம்பிளி பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதனோட pH 8.87. pH 8.87. அதான் ஃபஸ்ட்டே மேலே சொல்லிட்டாங்க. OH வெளியில் இருக்கிறனால தட் இஸ் ஏ பேசிக் சொல்யூஷன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதை தான் எவலோவேட்டர் செல்ஃபு அது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட விட்டு தமிழ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா?
தமிழ் மீடியம் பயணிங்க. லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, அதாவது பொது அயனி விளைவு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தாங்கல் கரைசல் பார்த்துருந்தோம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா தாங்கல் செயல்முறை பார்த்துருந்தோம். அடுத்தது தாங்கல் எண் பார்த்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ தாங்கல் திறன், தாங்கல் எண் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹேண்டர்சன் கெசல்பர்ச் ஈக்குவேஷன், ஓகேங்களா, அதாவது சமன்பாடு பார்த்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்க்கக்கூடியது என்னென்னா உப்பு நீராகப்படுத்தல் இந்த கிளாஸில் பார்க்கக்கூடியது உப்பு நீராகப்படுத்தல், அதோடைய 4 வகைகள் பார்க்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு அமிலம் ஒரு காரத்தையும் சேர்த்துறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு அமிலத்தையும் காரத்தையும் நமக்கு சேர்த்துறப்போ உப்பு கிடைக்கும். ஒரு அமிலத்தையும் காரத்தையும் சேர்த்துனா நமக்கு என்ன கிடைக்கும்? உப்பும் நீரும் கிடைக்கும். ஓகேவா. இந்த வினைக்கு பேர் நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு பேர். இந்த வினைக்கு பேர் நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு பேர். ஓகேவா. அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, உப்பும் நீர் ரெண்டுமே கலந்துருக்கா. அந்த உப்பு என்னாக நீரில் வந்து பார்த்தா முழுமையாக பிரிக்க அடைக்கணும். அந்த உப்பு வந்து பார்த்தோன்னா நீரில் இந்த நீர்த்த கரைசலில் உப்பு முழுமையாக பிரிக்க அடைந்து, ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடிய அயனியை வந்து உருவாக்கும். அதில் இருக்க அயனி தரும். ஓகேவா. இந்த உருவான அயனி என்ன ஆகுனா நீரேற்றம் அடையும். உருவான அயனி நீரேற்றம் அடையும். ஓகேங்களா. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவான நேர் அயனி இல்லை எதிர் அயனி, உருவான நேர் அயனி அல்லது எதிர் அயனி இல்லை ரெண்டுமே கூட என்ன ஆகும் அப்படின்னா அந்த நீர் கூட வினை புரியும். ஓகேவா. இந்த வினைக்கு தான் பேர் என்ன? உப்பு நீராகப்படுத்தல் அப்படின்னு பேர். இந்த வினைக்கு பேர் தான் வந்து பார்த்தோன்னா உப்பு நீராகப்படுத்தல்னு அழைக்கப்படுகிறது. சரிங்களா. சரி, இது வந்து பார்த்தோன்னா அதாவது உப்பு நீராகப்படுத்தல் வினைங்கிறது நடுநிலைக்கு வினைக்கு மறுதலை வினை அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவர்சபிள், அதனுடைய மறுதலை வினை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட் பார்க்கலாம். என்னென்னா 4 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வலிமை மிகுந்த அமிலம் மற்றும் வலிமை மிகுந்த காரத்தை உப்புகளை நீராகப்படுத்தல். வலிமை மிகுந்த அமிலம் மற்றும் வலிமை மிகுந்த காரத்தை உப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நீராகப்போக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது ரெண்டையுமே நீராகப்படுத்தல் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, வலிமை மிகுந்த அமிலத்துக்கு சோடியம் நைட்ரிக் அமிலம் எடுத்துக்கோங்க. வலிமை மிகுந்த காரத்துக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு. வலிமை மிகுந்த அமிலத்துக்கு நைட்ரிக் அமிலம், வலிமை மிகுந்த காரத்துக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டு வினை நிகழ்த்துறப்ப நமக்கு என்னென்னா சோடியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு உப்பு உருவாகுது. சோடியம் நைட்ரேட் அப்படிங்கிற உப்பு நீரும் உருவாகும். ஓகேங்களா. ஓகேங்களா, இதுதான் சோடியம் நைட்ரேட்டு. அந்த சோடியம் நைட்ரேட் உப்பு என்ன ஆகும்னா நீரில் முழுமையாக பிரிய அடைஞ்சு Na ப்ளஸ்ஸையும், ஓகேங்களா, NO3- கொடுக்கும். ஓகேவா. இந்த நீர் வந்து பார்த்தோன்னா குறைந்த அளவே பிரிய அடையும் இதில். ஓகேவா. இப்போ நீர் பிரிய அடைஞ்சதுன்னா H+யும் OH- கொடுக்கணும், குறைந்த அளவு கொடுக்கும். ஓகேவா. இங்கே வந்து பார்த்தோன்னா H+ OH- ரெண்டுமே இப்போ நடுநிலை தன்மையாக இருக்கும். ஓகேவா. இப்போ NO3- அயனி என்னன்னா, ஓகேவா, NO3- அயனி அப்படிங்கிறது அது நைட்ரிக் அமிலத்தின் வலிமை மிக அமிலத்தின் இணை காரம். ஓகேவா. NO3- அப்படிங்கிறது என்னென்னா நைட்ரிக் அமிலத்தில் NO3 வலிமை மிக அமிலத்தோட இணை காரம். அதே மாதிரி இங்கே இல்லை, இது என்னன்னா H+ அயனியோட வினை புரியாது. இது H+ அயனியோட வினை புரியாது. ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா சோடியம் இருக்குது. ஓகேவா. சோடியம் அயனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, அது சோடியம் ஹைட்ராக்சைடு வலிமை மிகுந்த காரத்தோட இணை அமிலம். ஓகேங்களா. இது OH- அயனோட வினைபுரியும் திறனற்றது. OH- அயனோட வினைபுரியும் திறனற்றது. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா 2 நேர்வுகளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே H+ OH- சமம். ஓகேவா. இந்த கரைசல் pH வந்து பார்த்தோன்னா பராமரிக்கப்படுது ஒரே மாதிரியே. அப்போ இந்த இது வந்து பார்த்தோன்னா நடுநிலை தன்மை கொண்டதாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், வலிமை மிகுந்த காரம் மற்றும் வலிமை மிகுந்த அமிலத்தின் உப்புகளை நீராகப்படுத்தல். ஓகேங்களா. வலிமை மிகுந்த காரம் மற்றும் வலிமை குறைந்த அமிலத்தின் உப்புகளை நீராகப்படுத்தல், எதிரணி நீராகப்படுத்தல் அப்படின்னு பேர். ஓகேவா. இப்போ வலிமை மிகுந்த காரத்துக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு, வலிமை குறைந்த அமிலத்துக்கு உப்பு, ரெண்டையும் சேர்த்துனா சோடியம் அசிட்டேட் உப்பு கிடைக்கிது. அந்த சோடியம் அசிட்டேட் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் ஃபுல்லாக நீர்த்த கரைசலில் முழுமையாக கரைஞ்சி அசிட்டேட் அயனியும் தனியாகவும் சோடியம் அயனியும் தனியாக தருது. ஓகேவா. அசிட்டேட் அயனியும் சோடியம் அயனியும் தருது. ஓகேங்களா. சரி, அடுத்து பாருங்கள், அசிட்டேட் அயனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு அதாவது வலிமை குறைந்த அமிலத்தின் இணை காரம். ஓகேவா. வலிமை குறைந்த அமிலத்தின் இணை காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதே இதிலேருந்து உருவான H+ அயனி. ஓகேவா. இதிலேருந்து H+ அயனி என்னென்னா வினை புரிந்து அயனியுறவு அமிலத்தை உருவாக்கும் திறனை பெற்றுள்ளது. இதில் H+ அயனியோட வினை புரிந்து, ஓகேவா, என்ன பண்ணுறதா வலிமை மிகு
அயனியுறு ஆம்லத்தை உருவாக்கும் திறனை பெற்றுள்ளது. அதே Na ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அயனியனால OH மைனஸ் அயனோடு வினைபுரியும் திறனற்றது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், அஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீரோட வினை புரிஞ்சுட்டு நமக்கு அஸ்டிக் அமிலத்தையும் OH மைனஸையும் கொடுக்குது. ஓகேவா? OH மைனஸ் அயனையும் கொடுக்குது. அப்போ OH வெளியில் அவுட்டரில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தோன்னா காரத்தன்மையாக இருக்கும். மோஸ்ட்லி OHோட செறிவு அதிகமாக இருக்கும் H+ விட. அதனால் இது வந்து பார்த்தோன்னா காரத்தன்மை பெறுது. ஓகேவா? இந்த pH மதிப்பு 7 விட அதிகமாக இருக்கும். pH மதிப்பு 7 விட அதிகமாக இருக்கும். ஓகேவா? சரி, இதே நீராபத்தில் வினைக்கான சமநிலை மாறிலி. இதே நீராபத்தில் வினைக்கான சமநிலை மாறிலிங்கிறது KH. ஓகேவா? அதே அமிலத்தின் பிரிகை மாறிலிங்கிறது Ka. ரெண்டுக்குள்ளே தொடர்பை பார்க்குறோம். ஓகேவா? இது KHக்கு. ஓகேவா? இதை வந்து பார்த்தோன்னா KHக்கு உப்பு நீராபத்தினுடைய நீராபத்தினுடைய சமநிலை மாறிலி. ஓகேவா? நமக்கு விளைபொருள் டிவைடட் பை வினைபொருள் பொருள். ஓகேவா? வினைவிளைபொருள் வந்து அஸ்டிக் ஆசிடும் OH மைனஸ் இருக்குது. வினைபொருள் பொருள் அஸ்டேட் அயனும் வாட்டர் இருக்குது. இங்கே வாட்டருங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாங்க, அதை ஒமிட் பண்ணிடுறாங்க. ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா KH. ஓகேவா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அஸ்டிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சல் அயன்ஸ் அண்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டேட். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசோசியேஷன், அதாவது நம்ம வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறிலி, வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறிலி பார்க்குறோம். அதான் வந்து பார்த்தோன்னா Ka அப்படிங்கிறது. Kaங்கிறது வந்து பார்த்தோன்னா அஸ்டேட் அயன் H+ டிவைடட் பை கீழே என்ன இருக்குது அப்படின்னா அசிட்டிக் அமிலம். ஓகேவா? இப்போ சமன்பாடு 1, 2 இது பண்ணுறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா KH. ஓகேவா? ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுறாங்க. KHையும் இன்னொன்று Kaவை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிமைனிங் H+ OH மைனஸ் மட்டும் இருக்கும். H+ அண்ட் OH மைனஸ் மட்டுமே இருக்கும். ஓகேங்களா? H+ OH மைனஸ் மட்டுமே இருக்கும். இது ரெண்டுக்கு எதுக்கு ஈக்குவலும் KWக்கு ஈக்குவல். எதுக்கு ஈக்குவலும் KWக்கு ஈக்குவல். ஓகேவா? அப்போ ஆசால் நீர்த்தல் விதிவில் பெறப்பட்டது போல நீராபோத்தல் வீதம் உப்பின் செறிவு ஆகியவற்றை Ka மதிப்பு வந்து வரிக்க முடியும். ஓகேவா? Kaவோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீராபோத்தல் வீதமும் உப்பின் செறிவு ஆகியவற்ற மதிப்பு வந்து Ka மதிப்பு வந்து KH மதிப்பு வந்து வரிக்க முடியும் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ KH வீதம் நீராபோத்தல் வீதம்னா α². ஓகேவா? ஆல்ஃபா அதுக்கு தான் இங்கே H பண்ணுறோம். ஆல்ஃபா H பண்ணுறோம். நமக்கு என்ன வெளியில் அவுட்டில் இருக்குது OH மைனஸ் தான் இருக்குது. அப்போ அதனுடைய கான்சன்ட்ரேஷன் தான் நமக்கு வேணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அதனுடைய pH மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். அதனுடைய pH மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போ அதனுடைய செறிவு கண்டுபிடிக்கணும். அதனுடைய செறிவு கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தோன்னா √KH × C. ஓகேவா? KH × C. ஓகேங்களா? சரி, இப்போ Ka மற்றும் மின்பொலி செறிவுகள் அடிப்படை உப்பு கரைசல் pH. Ka மற்றும் மின்பொலி செறிவுகள் அடிப்படையில் உப்பு கரைசலோட pH. உப்பு கரைசல் pH வந்து பார்த்தோன்னா நமக்கு pH + pOH = 14. pH = 14 - pOH நமக்கு 14 - log of concentration of OH மைனஸ். இதில் நமக்கு என்ன pH = 14 - log. நம்ம என்ன OH மைனஸ் பதில் நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருக்கிறத போடணும். OH மைனஸ் பதில் √KH × C அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ ரூட்டுக்கு பதில் ஆஃப் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம மறுபடியும் KH எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இதிலேருந்து KH KW இதிலேருந்து நமக்கு KH மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸிக்குவல் இருக்கா KW ஈஸிக்குவல் இருக்கா KW. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா KH தேவையான அப்படின்னா இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் KH KW/Ka வந்துடும். ஓகேவா? அதான் இங்கே போட்டிருக்காங்க. இதை மறுபடியும் சிம்பிளி பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபைனலாக அதனுடைய pH கண்டுபிடிச்ச ஃபார்முலா கிடைக்குது. அதனுடைய ஃபார்முலா என்னென்னா pH = 7 + 1 of pKa plus of log C plus of log C. அடுத்து பாருங்கள், வலிமை மிகு அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரத்தின் உப்புகளை பார்த்தோம். மூணாவது மொத்தம் 4 இருக்குது. இப்போ 2 பார்த்துட்டோம். ஓகேங்களா? மூணாவது பார்க்குறோம். அது வலிமை மிகு அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரத்தின் உப்புகளை பார்த்தோம். ஓகேவா? இது நேர் அயனி நீராக அப்படின்னு சொல்கிறாங்க. வலிமை மிகுந்த அமிலத்துக்கு என்ன எடுத்துக்கிறாங்கன்னா
HCl எடுத்துக்கிறாங்க. வலிமை மிகுந்த அமிலத்துக்கு HCl எடுத்துருக்காங்க. வலிமை குறைந்த காரத்துக்கு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்துருக்காங்க. 2 சேர்த்து அம்மோனியம் குளோரைடு உப்பு கிடைக்குது. அம்மோனியம் குளோரைடு உப்பு என்னென்னா நீர்த்த சுழற்சினா முழுமையாக என்னென்னா கரையும், முழுமையாக வந்து பார்த்தா பிரிகை அடையும், முழுமையாக பிரிகை அடையும். ஓகேவா? எப்படின்னா NH4+ ஆகும், Cl- ஆகும், பிரிகை அடையுது. ஓகேவா? இந்த NH4+ங்கிறது என்னன்னா இல்லை அது வலிமை குறைந்த காரத்தின் வலிமை மிக்க இணை அமிலம், வலிமை மிக்க இணை அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஏன்னா நீரில் உருவாக்கப்பட்ட OH- அயனோட வினைபுரிந்து அயனியூரா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு மறுபடியும் உருவாகுது. அயனியூரா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அர்த்தம் மற்றும் உருவாக்க திறனை பெற்றுள்ளது. ஓகேவா? இதை பாருங்கள், NH4+ வாட்டரில் வினைப்படுத்துகிறப்ப 2 சேர்ந்து என்னன்னா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உருவாகுது. ஓகே, இங்கே வெளியில் பாருங்கள் H+ இருக்குது. என்ன இருக்கும்? H+ இருக்கும். ஓகேவா? அந்த H+னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா Cl- அயனை வந்து பார்த்தீங்கன்னா பெறவில்லை அப்படின்ட்டு. இப்போ என்ன H+ கடைசியில் வந்து அமிலத்தன்மை இருக்கும். கடைசியில் எப்படி இருக்கும்? அமிலத்தன்மை இருக்கும். இது pH மதிப்பு 7 விட கம்மியாக இருக்கும். pH மதிப்பு 7 விட கம்மியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், வலிமை மிகுந்த காரம் மற்றும் வலிமை குறித்த அமைத்து உப்பு நீராப்பத்தில் விவாதிக்கப்பட்டது மாதிரி நம்ம அதாவது என்னென்னா KHக்கும் KPக்கும் தொடர்பை வரைக்கணும். ஓகேவா? ஸோ KHனா அதாவது நீராப்பத்தில் மாறிலி, இதே KPனா வலிமை ஒரு காரத்தோட சமநிலை மாறிலி, காரத்தோட சமநிலை மாறிலி. 3 தொடர்படுத்துகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா KH 3 தொடர்படுத்துகிறப்ப நமக்கு KH இன்ட்டு KP = KWன்னு வருது. இப்போ நமக்கு தேவை KH மட்டும் தான் வேணும். ஓகேவா? அப்போ என்னன்னா KH மட்டும் வேணும் அப்படின்னா இது இந்த பக்கம் போச்சுன்னா என்னென்னா கீழே KPன்னு வரும். ஓகேவா? அப்போ KP அப்போ KH என்னன்னா H² C. H+ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா KH இன்ட்டு C, ரூட் ஆஃப் KH இன்ட்டு C. இப்போ KHக்கு பதிலாக ரூட் KW/KPன்னு எடுத்தாச்சு இன்ட்டு C. இப்போ pH நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ அயான்ஸ். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் லாக் போடுறோம். மைனஸ் லாக் போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1/2 log KW. இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு -1/2 log C + 1/2 log KP. ஓகே, அந்த மாதிரி கிடைக்குது. ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா pH நமக்கு 7 -1/2 pKp -1/2 log C கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வலிமை குறைந்த அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரத்தின் உப்புகளை நீராப்பத்தல். ஓகேவா? வலிமை குறைந்த அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரத்தின் உப்புகளின் நீராப்பத்தல் பார்க்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா அஸ்டேட் அம்மோனியம் ரெண்டுமே வலிமை குறைந்த அமிலமும் அஸ்டிக் அமிலமும் வலிமை குறைந்த காரத்துக்கு வந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அம்மோனியம் அஸ்டேட் அப்படிங்கிறது உப்பு கிடைக்கும். அந்த அம்மோனியம் அஸ்டேட்டு நீரில் வந்து நீர்த்த கரைசலில் பிரிதி அடைஞ்சு அஸ்டேட் தனியாகவும் அம்மோனியம் தனியாகவும் வருது. ஓகேவா? நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது NH அம்மோனியமும் எதிரே அஸ்டேட் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா நீர் கூட வினைபுரியும் திறனுடையது தான். இப்போ என்னன்னா அஸ்டேட் அயன் வந்து நீர் கூட வந்து H+ வாங்கிட்டு அஸ்டிக் அமிலமாக வந்து மாறும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NH4+ நீரிலிருந்து OH- சேர்த்துக்கிட்டே என்னாங்கன்னா நமக்கு NH அதாவது அம்மோனியம் ஹைட்ராக்சைடும் மாறும். இந்த கரைசலில் வந்து பார்த்தோன்னா OH- இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா H+ இருக்கும், H+ம் இருக்குது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ இந்த கரைசல் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கா, ஒன்று அமிலத்தன்மையாக இருக்கும், எல்லாம் வலிமையை பொறுத்து அமைகிறது. ஓகேவா? இந்த கரைசல் தன்மை அதில் தான் அமிலம் அல்லது காரத்தோட தன்மை வலிமையை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ KA அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா KP விட KA அதிகமாக இருந்துச்சுன்னா கரைசல் அமிலத்தன்மை தான் இருக்கும். இப்போ pH வந்து 7க்கும் கம்மியாக இருக்கும். ஓகேவா? அதே KA விட KP அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது காரத்தன்மையாக இருக்கும். ஓகேவா? அதனால் pH மதிப்பு எதுக்கு 7க்கு அதிகமாக இருக்கும். ஒருவேளை
ரெண்டுமே ஒரே மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா கேஏ ஈக்குவல் டு கேபி கரைசல் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா அதனுடைய மதிப்பு ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த கரைசலை நடுநிலைத்தன்மை வாய்ந்தது, கரைசல் நடுநிலைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கடைசியாக வந்து பார்த்தோன்னா நீராபோகத்தில் மாறிலிக்கும் ஓகேவா பிரிய மாறிலிக்கு நீராபோகத்தில் மாறிலிக்கு தொடர்பு வந்து பார்த்தோன்னா எழுதுவாங்க. அப்போ இதில் வீக் ஆசிட் வீக் பேஸ் ரெண்டுமே இருக்கிறனால அது வீக் அமிலம் அதாவது வலிமை குறைந்த அமிலம் வலிமை குறைந்த காரம் ரெண்டுமே இருக்கிறதுனால நம்ம இங்கே ரெண்டோட சமநிலை அதாவது பிரிய மாறிலி கேஏ அண்ட் கேபி ரெண்டுமே யூஸ் பண்ணணும். ஓகேவா? யூஸ் பண்ணுறப்ப நமக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறா கே டபிள்யூ இதுலேருந்து கடைசியில் பிஹெச் மதிப்பு மட்டும் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி முன்ன எப்படி கண்டுபிடிச்சா அதே மாதிரி தான் வரும். ஓகேவா? பிஹெச் இஸ் ஈக்குவல் 7 + 1/2 pKa minus 1/2 pKp அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய கடைசியில் பிஹெச் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஓகேவா? லாஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் சம் ஒன்று. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா அது 0.13 அஸ்டேட் சோடியம் அஸ்டேட் கரைசல். இது 4வது கடைசிப்பா. ஓகேவா? என்னன்னா அதாவது சோடியம் அஸ்டேட் கரைசல் அப்படின்னா வலிமை குறைந்த அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரம். ஓகேவா? சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீராபோத்தல் வீதம் நீராபோத்தல் மாறிலி பிஹெச் ஆகியவற்றை கணக்கோட சொல்கிறாங்க. ஓகே, நீராபோத்தல் வீதம்னா ஹச்சு. ஓகேவா? நீராபோத்தல் மாறிலி அப்படின்னா என்னென்னா கேஹெச் கண்டுபிடிக்கணும், கேஹெச் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஓகே, பிஹெச் மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது மூணுமே கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் சோடியம் அஸ்டேட்னா வலிமை குறைந்த அமிலமும் வலிமை மிகுந்த காரமும் ரெண்டு சேர்ந்த உப்பு. ஓகேவா? சோடியம் அஸ்டேட் அப்படின்னா வலிமை குறைந்த அமிலமும் வலிமை மிகுந்த காரத்தை ரெண்டோட உப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா சோடியம் அஸ்டேட் நீராபோத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நீராபோத்தல் காரணமாக கரைசலில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். நீராபோத்தல் காரணமாக கரைசல் எதாக இருக்குன்னா காரத்தன்மையாக இருக்கும். ஓகேவா? இது அஸ்டேட்டு வாட்டரோட சேர்ந்து என்னாங்கன்னா நமக்கு அஸ்டிக் அமிலம் இது கொடுக்கும், வெளியில் OH மைனஸ் இருக்கும். அப்போ இது வந்து ஓகேவா காரத்தன்மை இருக்கக்கூடியது. அப்போ தன்மையிறப்ப கச் இஸ் ஈக்குவல் டு √KW/KA × C. ஓகேவா? KW நமக்கு வேல்யூ நமக்கு தெரியும் 1 × 10⁻⁻14. ஓகேவா? கேஏவுடைய வேல்யூ வந்து பார்த்தா இங்கே பாருங்கள் பிகேஏ வேல்யூ கொடுத்துருக்கான். அதில் வந்து நம்ம என்னென்னா கேஏ வேல்யூ எடுத்துருப்பாங்க. கேஏ வேல்யூ வந்து பார்த்தோன்னா எவ்வளோனா ஓகேவா 1.8 × 10⁻⁻5. ஓகேவா? சரி, இப்போ அதெல்லாம் சிம்பிள் பண்ணால் நமக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் கச்சோட வேல்யூ மட்டும் 7.5 × 10⁻⁻5. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஹெச்னா சப்ஸ்டியூட் பண்ணால் கேஏடபிள்யூ வேல்யூ தெரியும், கேடபிள்யூ வேல்யூ தெரியும், கேஏக்கு டபிள்யூ தெரியும். டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்துடும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தா பிஹெச் கண்டுபிடி சொல்லிக்கோங்க. அதனுடைய பிஹெச் கண்டுபிடிக்க ஃபார்முலா 7 pH = 7 + ½ pKa ½ log C. ஓகேவா? இது சிம்பிள் பண்ணால் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 8.87. ஓகேவா? அப்போ பாருங்கள் சொல்லி காரத்தன்மை இருக்குன்னு சொன்னோமா, அதே மாதிரி பிஹெச் மதிப்பு 7க்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உப்பு நீராபோத்தலோட 4 வகைகள். சரியா? ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.